முருகனோட வேல் அப்படின்றது அறிவின் சின்னம். அறிவு அகலமாகவும் ஆழமாகவும் கூர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த வேல். இந்த வேல் முருகனோட ஆயுதம் இல்லை, ஆபரணம். தீய சக்தியே வடிவான சூரனை நோக்கி முருகன் வேலை வீசுறாரு. உடனே அந்த சூரன் மாமரமாகி நிற்கிறான். வேகமாக புறப்பட்டு வந்த வேலு அந்த மரத்தை ரெண்டாக பிளந்து 2 துண்டாக விழுது. ஒரு துண்டு மயிலாகவும் இன்னொரு துண்டு சேவலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு இப்போ வரைக்கும் தொண்டு செஞ்சுட்டு வருது. இதிலிருந்து என்ன தத்துவத்தை இங்கே விளக்க வர்றாங்க அப்படின்னா, இந்த வேல் அப்படின்றது ஞானம். இந்த ஞானம் ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜீவன் எவ்வளவு தீயதாக இருந்தாலுமே அதை சுத்தப்படுத்தி நன்மை செய்யக்கூடிய ஒரு ஜீவனாக ஒரு மனிதனாக மாற்றும் அப்படின்றது தான் இங்கே குறிக்க வராங்க. ஸோ முருகனோட வேல் அப்படின்றது ஒரு தத்துவம், அது ஆயுதம் அல்ல, அது அறிவின் தத்துவம். அறிவை குறிக்கிறது தான் அந்த வேல்.